வணக்கம். தமிழர் நலனில் பெரும் அக்கறை கொண்ட பெருமக்களால் தொடங்கப்பட்ட மாற்றம் ஊடகத்தின் முதல் நேர்காணலில் நம்மோடு இணையவிருக்கிறார். ஆட்சித்தளத்தில் அநீதிக்கு எதிராக ஒற்றை குரலாய் ஓங்கி ஒலித்த முன்னாள் IAS அலுவலர், நேர்மையாளர் உயர் திரு சகாயம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். மாற்றம் ஊடகத்தின் முதல் நேர்காணலுக்கு தங்களை வரவேற்கின்றோம் ஐயா. மாற்றம் ஊடகத்தினருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோவில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித்குமார் என்ற இளைஞரை காவலர்கள் கைது செய்யப்பட்டு கஸ்டடியில் துன்புறுத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய தங்களது கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே இது ஒரு வருந்தத்தகுந்த நிகழ்வு. நடக்கக்கூடாத ஒன்று நடந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இந்த காவலர் கஸ்டடியில் நடந்த அஜித்குமாரின் மரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே எனக்கு அதில் பெரும் வருத்தம், அதிர்ச்சி. நான் அந்த குடும்பத்துக்கு, அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்ளேன். இப்போ இதனுடைய பின்புலம் பார்த்தா நமக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. குறிப்பாக அஜித்குமார் 27 வயது இளைஞர். அங்கே திருப்புவனத்தில் பத்திரகாளியம்மன் கோயிலில் ஒரு தற்காலிக காவலாளியாக இருக்கார். அப்போ அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வரக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வாகனத்தை அங்கே பார்க்கிங் பகுதியில் நிறுத்த சொல்லி இந்த அஜித்குமாருடைய உதவியை பெறுறாரு. அவர் யாரையோ கேட்டு அந்த உதவியை செஞ்சு விட்றாரு. அதுக்கு பின்னால் அந்த காரில் நகை வச்சுருந்தேன், அது காணாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரை இந்த பெண்மணி திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு அளிக்கிறார். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமாக கூட அவர் அந்த புகாரை அளிக்கலை. இது ஒரு நிலை. அங்கே காவல் நிலையத்திலையும் FIR ஒன்றும் பதிவு செய்யப்படலை. ஆனால் அஜித்குமார் கைது செய்யப்படுறாரு. பல்வேறு இடங்களுக்கு அவரை கூட்டி செல்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, கடுமையான முறையில் விசாரிக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. மிக கொடூரமான முறையில், தாங்க முடியாத அளவுக்கு அவர் கதறி கதறி அழுது அந்த வீடியோ கூட வெளியே வந்திருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கு சகிக்கலை. இந்த மாதிரி ஒரு நிலையில் அவரை அடித்து அதனுடைய விளைவாக அவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கொடுமையான சூழல் உருவாகுது. உண்மையிலேயே இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரியது. அது ஆட்சி தளத்து அத்துமீறல் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகார துஷ்பிரயோகம். எனவே இது கடுமையான கண்டனத்திற்கு உரியது மட்டுமல்ல, தண்டிக்க தகுந்த ஒரு கொடும் குற்றம். இன்றைக்கு இதில் என்னென்னா, உயர்நீதிமன்றமே இது தனதுடைய தனிப்பட்ட கவனத்திலும் கண்காணிப்பிலும் இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எனவே நிச்சயமாக இந்த அஜித்குமாரினுடைய அந்த கைது, அந்த கொலைக்கு பின்புலத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இது முழுமையான ஒரு விசாரணையை செஞ்சு அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தான் என்னை போன்றவர்களுடைய அந்த வேண்டுகோள். இப்போ எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நானும் மாவட்ட ஆட்சித்தலைவராக 2 மாவட்டத்தில் இருந்திருக்கேன். வருவாய்த்துறையில் பொறுப்பான உயர் பதவிகளில் நான் அந்த பதவிகள்லாம் இருந்திருக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய காவல் நிலையத்தில் நான் அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கிட்ட வரக்கூடிய அந்த புகார்கள்லாம், ஒரு காவல் நிலைய தொடர்பான புகார்கள் எல்லாம் விரைவாக நடவடிக்கை எடுக்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்களுக்கு நான் அறிவுறுத்துவேன். குறிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மக்களாட்சி நாடு, ஒரு ஜனநாயக நாடு. நம்முடைய அமைப்புகள், அது காவல் நிலையமாக இருக்கலாம், அல்லது வட்டாட்சியர் அலுவலகமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக இருக்கலாம், அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்றைக்கும் இவர்கள் ஏதோ அதிகாரத்திற்காகவே பிறந்தவர்கள் போலவும், மக்கள் ஏதோ அடிமைகளாக இருக்கவே, காலமெல்லாம் அடிமைகளாக இருக்க ஏதோ கடன்பட்டவர்களைப் போலவும்
இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடத்துவதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொண்டது இல்லை. எனவே அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்களை ரொம்ப கண்ணியமாக நடத்தணும்னா நான் என்னுடைய அந்த சார் அலுவலர்களுக்கு நான் உத்தரவிட்டு அதை உறுதிப்படுத்துவேன். அதே போல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க செல்லக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் கௌரவமாக கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புவேன். நான் அவ்வாறு தான் அறிவுறுத்தி இருக்கிறேன். அதை உறுதிப்படுத்த நான் எத்தனிப்பேன். இதுதான் நிலைமை. ஏனென்றால் மக்களாட்சி என்பது, ஜனநாயகம் என்பது இந்தியா உலகத்தினுடைய பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்கிறான். ஆனால் என்ன நிலைமை? இந்த ஜனநாயகத்தில், இந்த மக்களாட்சியில் அதிகாரம் யார்கிட்டேருந்து வருது? அது ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம். இந்த அதிகாரம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று இவர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அதிகாரம் இந்த கோடான கோடி ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து தான் எவை போன்றவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த அதிகாரத்தை நான் யாருக்காக பயன்படுத்தணும்? இந்த ஏழை எளிய மக்களுக்காக, இந்த மக்களினுடைய நலனுக்காக, இந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்காக, இந்த மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் பயன்படுத்தணும். மாறா அதிகார அத்துமீறலில் ஈடுபடுவதற்கு, அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதற்கு எனக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த அருகதையும் இல்லை, உரிமையும் இல்லை. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவர்களை தாக்குவதற்கு? உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துன்பியல் நிகழ்வாக இதை கருதுகிறேன். ஒரு அப்பாவி இளைஞன், ஒரு சாதாரண ஒரு கிராமத்து ஏழை விதவை தாயால் வளர்க்கப்பட்ட பிள்ளை, ஒரு 27 வயது இளைஞன். எத்தனை கனவுகளை அவன் சுமந்து வளர்ந்திருப்பான். இன்றைக்கு அந்த பெண்மணி, ஒரு விதவை தாய், பூவித்து மாவாட்டி விற்பனை செய்து 100 நாள் வேலைக்கு போய் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே அது ஒரு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய கதையாக இருக்கிறது. தன்னுடைய 2 பிள்ளைகளும் வளர்ந்து வயதான காலத்தில் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று அவள், அந்த ஏழை தாய் கனவு கண்டிருப்பாள். அந்த கனவெல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நானும் இந்த ஆட்சி தளத்திலே நானும் மிக ஆழமாக பயணித்திருக்கிறேன். ஒரு அலுவலகம் எப்படி செயல்படும் என்று எனக்கு தெரியும். இந்த அலுவலர்களுடைய உளவியல் என்னவென்று எனக்கு தெரியும். ஒரு சமூகத்தில் இவர்கள் ஒரு குடும்பத்திலே பிறக்கிறார்கள், ஒரு சமூகத்திலே வளர்க்கிறார்கள். இவர்களுடைய சூழலிலே இவர்கள் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி அவர்கள் வளர்கிறார்கள். அப்படி வளர்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உளவியலை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த உளவியலுக்கு தக்கவாறு இவர்கள் அதிகாரம் வந்த பிறகு இந்த உளவியலுக்கு தக்கவாறு தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படித்தான் இந்த காவலர்கள் மிக மோசமான ஒரு உளவியலிலே தன்னிடத்தில் வருகக்கூடிய எளிய குடிமகனை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். தன்னிடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிய குடிமகனை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். மிக கொடூரமாக தாக்கலாம், கண்மூடித்தனமாக அடிக்கலாம். அது சாவில் முடிந்தால் கூட பரவாயில்லை, நம்மை காப்பாற்றுவதற்கு மேலலுவலர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த தற்குறித்தனம், இப்படிப்பட்ட சிந்தனை இவர்களுக்கு இந்த உளவியலிலிருந்து தான் வருகிறது என்று நான் கருதுகிறேன். இவர்கள் பொதுவாக இது போன்ற இந்த திருட்டு வழக்குகளிலே மிக விரைவாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என நானே பார்த்திருக்கிறேன். நானே காவல்துறை அலுவலர்களுக்கெல்லாம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்தி இருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன். ஏன் சில உயர் அலுவலர்களுக்கு நானே விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியிருக்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஏன் ஒன்றை சொல்லுகிறேன், மிக சமீபத்தில் போன ஆண்டு 2024 மார்ச்சில் ஒரு திருட்டு நடக்கிறது. எங்கே நடக்குது? மதுரையில் தென்றல் நகரில். அது யாருடைய வீட்டில் நடக்குது? பேராசிரியர் வசந்தா என்பவர். இந்த வசந்தா எங்கே வேலை பார்க்குறாங்க தெரியுமா? அவங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் ஒரு பேராசிரியர் இருக்காங்க. அவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளவர், அவ்வளவு நேர்மையானவர். அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக, பொறுப்பு பதிவாளராக சில மாதங்கள் அவர் வேலை பார்த்தார். அங்கே இருக்கக்கூடிய ஊழலை எல்லாம் அவர் கையாண்ட விதம், அவ்வளவு நேர்மையாக நிர்வாகத்தை நடத்தினார் என்று அந்த பேராசிரியர்கள் மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். அப்படிப்பட்ட நேர்மையும் அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு பேராசிரியர் அவர் நான் ஏழை பிள்ளைகளுக்காக நடத்துகின்ற நேர்மை ஐஏஎஸ் அகாடமியில் எனக்கு உதவியாக வந்து பணி செய்வார். அப்படிப்பட்டவர், அவர் வீட்டிலே 2024 மார்ச்சில் ஒரு திருட்டு நடக்குது. அவர் வீட்டில் 14-15 சவரன் நகை அது திருட்டு போயிடுச்சு. இவருமே ஒரு விதவை,
இப்பொழுதுதான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக அவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனை இழந்தவர். மிக சிரமத்தோடு 2 பிள்ளைகளை படிக்க வைத்து இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறார். அவருடைய வீட்டில் இந்த திருட்டு நடக்கிறது. திருட்டு நடந்து இது குறித்து புகார் செய்வதற்காக தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கே அவர் ஒரு கண்ணியமாக நடத்தப்படவில்லை. அவரை அமரக்கூட சொல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று வேதனையோடு என்னிடத்திலே வந்து சொன்னார். நான் காத்து கொண்டே இருந்தேன், நின்று கொண்டே நெடுநேரம் இருந்தேன் என்று ஒரு பேராசிரியர், ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர், அதிகாரமிக்க ஒரு பதிவாளருக்கு நேர்ந்த நிகழ்வு இதுதான். இவரிடத்திலே புகாரை வாங்கி கொண்டு அங்கே எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. இப்படி மோசமான ஒரு நிலை. அதற்கு பிறகு நான் பேசுகிறேன். ஏனென்றால் என்னிடத்திலே அவர் என்னுடைய ஏழை பிள்ளைகளுக்காக நான் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி மையத்தில் உதவி செய்யக்கூடியவர், எனக்கு அறிமுகமானவர் என்ற அடிப்படையிலே நான் அங்கே சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏசி இவர்களிடத்திலே பேசுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஒரு பெண்மணி இருக்கிறார், அவரிடத்திலே சொல்கிறேன். ஆனால் அவர்கள் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த மக்கள். இவர்கள் பெறக்கூடிய சம்பளம் இந்த மக்களால் அளிக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு அந்த பேராசிரியர் வசந்தா நான் சொன்னதற்கு பிறகு 2 முறை பேசியதற்கு பிறகும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் யார்? நானும் ஒரு குடிமகன், எனக்கு ஒன்றும் சிறப்பான தகுதி இல்லை. ஆனாலும் நானும் அதிகாரத்தில் இருந்திருக்கிறேன். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக 2012 நான் இருந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள், இந்த சமூக விரோதிகள் அநியாயங்களை செய்யக்கூடியவர்களுடைய ஆணிவேரை அறுத்தறிவதற்கு நான் சட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். நேர்மையான தேர்தலை நான் நடத்தியிருக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் என்னை நியமித்திருக்கிறது. நான் நேர்மையாக நடத்தியிருக்கிறேன், என்னை பாராட்டி இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தால், உச்ச நீதிமன்றத்தால் என் நேர்மையை கருதி நான் சட்ட ஆணையராக இங்கே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறேன். விரிவான விசாரணை கிரானைட் ஊழல் தளத்தில் நான் செஞ்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் சொல்லியும் அந்த காவல் நிலையத்தில் ஒரு அங்குலம் கூட இந்த பேராசிரியர், இந்த அர்ப்பணிப்பு மிகுந்த சமூக சிந்தனை உள்ள ஏழைகள் மீது இறக்கப்படுகின்ற பரிவு கொண்டிருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் வசந்தாவினுடைய அந்த திருட்டு போன நகையை மீட்குவதற்கு எதுவுமே இவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் நடத்தப்படவில்லை. இது இப்படி இங்கே மதுரையில் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் இங்கே. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனத்தில் ஒரு பெண்மணி கொடுத்திருக்கிறார். 9 பவன் 10 பவன் நகைன்னு சொல்கிறாங்க, 10 சவரன் நகைன்னு சொல்கிறாங்க, தெரியலை, விவரம் முழுமையாக இல்லை. கொடுத்திருக்கிறார். புகார் எழுத்து மூலமாக கொடுக்கல, எஃப்ஐஆர் பதியப்படவில்லை. ஆனால் அங்கே காவலாளியாக இருக்கிற இளைஞரை தூக்குகிறார்கள். அங்கே தூக்கி பல்வேறு இடங்களுக்கு விசாரணை என்கிற பெயரில் கொண்டு செல்கிறார்கள். அடிக்கிறார்கள், மிருகத்தனமாக தாக்குகிறார்கள். கடைசியில் அவர் மரணத்தை சந்திக்கிறார். வாழ வேண்டிய ஒரு ஏழை குடும்பத்து பிள்ளை இளைஞன் செத்து போகிறார், மரணத்தை சந்திக்கிறார். இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு? இது மக்களாட்சி அல்லவா? மக்கள் கொடுத்த அதிகாரம் மக்களுடைய உரிமையையும் நலனையும் பாதுகாப்பதற்கு. இதுதான் தமிழ்நாட்டில், இதுதான் நடக்க வேண்டுமானால் என்ன நடந்திருக்கிறது? ஆக மதுரையிலே ஒரு பேராசிரியர் வீட்டில் நடந்ததில் ஒரு அங்குலம் கூட அந்த கலெக்டர், அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டர் சொல்லியும் செய்யவில்லை. ஆனால் இப்படி இந்த பெண்மணி இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வேகமாக செயல்பட்டு இருக்கிறார்கள், கைது செய்கிறார்கள், பல்வேறு இடங்களுக்கு விசாரணை என்கிற பெயரிலே கூட்டி செல்கிறார்கள், தாக்குகிறார்கள், கொடுமையாக அடிக்கிறார்கள், இறுதியில் மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய விசாரணையினுடைய வேகம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு உத்தரவிட்ட அதிகாரி யார்? யார் அவரது வல்லமை பொருந்திய அந்த அதிகாரி? அது தெரியப்பட வேண்டும் தமிழக மக்களுக்கு. யார் உத்தரவிட்டிருக்கிறார்? ஒரு IAS அலுவலர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், எனக்கு தெரியவில்லை. யார் அந்த அதிகாரி? அவர் எப்படி சொன்னார்? அதுவும் அந்த பெண்மணியை பற்றி, அவனுடைய பின்னணியை பற்றி இன்றைக்கு ஊடகத்தில் 1000 செய்திகள் உலா வருகின்றன. அவர் ஏற்கனவே மோசடி செய்திருக்கிறதாக அழுது கொண்டே இன்றைக்கு பேட்டி கொடுத்ததை நான் பார்க்கிறேன். என்ன இப்படிப்பட்ட ஒரு பின்புலம்? அவர் ஏமாற்றி இருக்கிறார், பண மோசடி செய்திருக்கிறார், அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த குற்ற பின்புலத்தை கொண்டவர் இந்த பெண்மணி என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிக்காக பரிந்துரை செய்த காவல்துறை அலுவலர் யார்? இது விசாரிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே இது அதிகார அத்துமீறல், இது ஆட்சி தளத்தினுடைய அநியாயம். தமிழக மக்கள், அவர்கள் எளிய மக்களாக இருக்கிறார்கள், வறுமையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லை.
இதையெல்லாம் பயன்படுத்தி நாம் எந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்யலாம், அதிகாரத்தை அத்துமீறலிலே நாம் ஈடுபடலாம். அதற்காகத்தான் பிறந்தவர்கள் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய, உளவியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய செயலாகத்தான் இந்த அஜித்குமாரினுடைய இந்த கோரமான கொலையை நான் பார்க்கிறேன். மிகவும் கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய உயர்நீதிமன்றம் இருக்கிறது. எனவே நிச்சயமாக அஜித்குமார் கொலையிலே இந்த ஏழை தாயினுடைய அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது குறித்து நான் நம்முடைய தமிழக இளைஞர்கள் பெரும் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு கஸ்டடி வழக்கு ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குயா. சாத்தாங்குளத்தில் தந்தையினுடைய மகன் அப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. அதையும் மீறி இது ஒரு தொடர்கதையாகவே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து மக்களை பெருமளவில் வந்து ஒரு வேதனைக்கு ஆளாக்கியிருக்கு. இந்த வகையில் நீங்கள் வந்து கலெக்டராக பல பொறுப்புகளை நீங்கள் வகித்த நிலையில் இந்த மாதிரி ஒரு அத்துமீறலை நீங்கள் எப்படி கையாண்டிருப்பீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு, ஆமாங்க, இரட்டை கொலை, தந்தை மகன் இந்த காவலர் கஸ்டடியில் கொலை செய்யப்படுற கொடூரம், அது கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது. இன்றைக்கு திருப்புவனத்து இந்த காவலர் கஸ்டடி கொலை திமுக ஆட்சியில் நடக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்து அத்துமீறல் அது, இது திமுக ஆட்சி காலத்து அத்துமீறல். மொத்தத்தில் ஆட்சிகள் மாறலாம், ஆனால் காட்சிகள் மாறாது. காட்சிகள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது, மக்களுக்கு எதிராகத்தான் இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது மக்களாட்சி. இது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆளுமைகள் அல்லது அதிகாரிகள், இவர்களெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். தேர் ஆல் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஒன்லி people are the masters, the citizens are the masters. Be it IAS or IPS or ministers, they are all public servants. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நான் இங்கே என்ன நிலைமைன்னா, இங்கே எஜமானர்கள் கீழையும் எஜமானர்களுடைய வேலைக்காரர்களும் மேலையும் இருக்கிறார். அவர்களுடைய அடிமைகளாக இருப்பதைப் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. அதனால் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் இங்கே இந்த காவலர் கஸ்டடியில் நடக்கக்கூடிய மரணம் தொடர்கதையாக இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இந்த காவலர் கஸ்டடியில் மரணம் நடந்ததாக தகவல் சொல்லுகிறது, புள்ளிவரம் சொல்லுகிறது. இது நல்ல அறிகுறி இல்லை. ஒரு சிறந்த ஆட்சி என்பது குற்றங்கள் குறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மிகச்சிறந்த ஆட்சியாக இருக்கு. ஒரு சிறந்த ஆட்சி என்பது அந்த குடிமக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கிற பொழுதுதான் அது சிறந்த ஆட்சியாகும். எந்த ஆட்சியில் இந்த அதிகார அத்துமீறல் குறைவாக இருக்கிறதோ அந்த ஆட்சி தான் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்த அதிகார அத்துமீறல் மிக அதிகமாகத்தான் கால ஓட்டத்தில் கூடுதலாகவே வந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து தான் உச்சநீதிமன்றம் கூட இந்த டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற அந்த மிக பிரபலமான அந்த பொதுநல வழக்கிலே உத்தரவிட்டிருக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடூரங்கள், இந்த துன்பங்கள், அதை போல மரணங்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக விரிவான அறிவுரைகளை, நெறிமுறைகளை அது வழங்கியிருக்கு. ஆனால் அதை முறையாக நம்முடைய ஆட்சி தளத்தில், காவல் நிலையங்களில் அதை பின்பற்றது இல்லைங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு நிலை. அதனுடைய விளைவாகத்தான் சாத்தான்குளம் அல்லது திருப்புவன நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த உச்சநீதிமன்றம். அதே போல் நம்முடைய தேசிய மனித உரிமை ஆணையம் அது தெளிவாக நெறிமுறைகளை பல்வேறு காலகட்டங்களில் அது வெளியிட்டு இருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது, எல்லாம் பின்பற்றதில்லை. ஆனால் நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது நான் இந்த சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது ஒரு புறமாக இருந்தாலும் எளிய மக்கள் மீது அளப்பரிய பரிவு கொண்டு அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநீதிகளை தடுக்கின்ற எனது அதிகாரத்துக்குட்பட்டு என்னுடைய காலம், என்னுடைய சக்தி, இந்த அதிகாரத்துக்குட்பட்டு எங்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த அதிகார அத்துமீறலை நான் தடுத்திருக்கிறேன். நான் எனக்கு நல்லா நினைவிருக்கு, என்னுடைய முதல் பணி
நீலகிரி மாவட்டத்தில் அங்கே அந்த கூடலூரில் நான் கோட்டாட்சி தலைவராக இருக்கிறேன். இந்த கோட்டாட்சி தலைவருடைய அலுவலகத்தை ஒட்டித்தான் காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில் ஒரு அக்யூஸ்ட், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அங்கே கஸ்டடியில் அவரை வச்சுருக்காங்க. அவரை அடிக்கிறாங்க, அடித்து ரொம்ப கடுமையாக தாக்குறாங்கங்கிற தகவல் எனக்கு வருது. அந்த தகவல் அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ இடத்துல கொண்டு வந்து சொல்கிறாங்க. நான் உடனடியாக என்ன பண்ணுறேன், அங்கே தொலைபேசியில் பேசுகிறேன். அது ரொம்ப அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம். எங்களுடைய அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம். நான் உடனே பேசுகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சட்டப்படி அந்த கஸ்டடியில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவரை நடத்துங்க. உங்களுடைய விசாரணையில் எந்த அத்துமீறலும் இருக்கக்கூடாது. அவரை தாக்குதலோ அவரை அடிப்பதோ கூடாது. நீங்கள் சட்டப்படியாக சட்டத்திற்கு உட்பட்ட விசாரணையை நடத்தி இந்த நிர்ணயிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அவரை ஆஜர்படுத்துங்கள் என்று நான் இந்த ஃபோனில் நான் பேசுகிறேன். பேசிட்டு இதை செஞ்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிலை. ஒரு கோட்டாட்சி தலைவர், அவர்தான் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், நிர்வாக நடுவர், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர். இந்த காவலர்களுடைய அத்துமீறல் எல்லாம் அதை குறித்து விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் அவர். இந்த நிலையில் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏதோ நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். மீண்டும் அழுதுகிட்டே வர்றாங்க. அவருடைய உறவினர்கள் பதட்டத்தோட, சார் ரொம்ப கடுமையாக அடித்து கையெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி உடனடியாக நான் என்ன சொல்கிறேன், உடனே அங்கேருந்து நான் ஒரு நோட்டு அனுப்புகிறேன், ஒரு குறிப்பு அனுப்புகிறேன். அந்த குறிப்பில் சொல்கிறேன், நான் it is brought to my notice the accused who is in custody, police custody, is being tortured, is being beaten mercilessly and brutally. This is unacceptable as per law. This is unlawful, and therefore you are directed to conduct inquiry as per law and hand over this accused to the judicial magistrate nearby. Otherwise I will be constrained to visit the custody, record the findings, secure the statement from the accused victim and proceed further as per law அப்படின்னு போட்டு ஒரு நோட்டை கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த கஸ்டடியில் இந்த மனிதரை, இந்த குற்றம் சாட்டப்பட்டவரை வச்சு கடுமையாக அடிக்கிறீங்க, தாக்குறீங்க, காயத்தை ஏற்படுத்துறீங்க. இது சட்டத்திற்கு ஏற்புடையதல்ல. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். உடனடியாக இந்த விசாரணையை சட்டப்படி நடத்தி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அவர் ஆஜர்படுத்துங்க. இல்லை அப்படின்னா நானே விசாரிப்பேன். நான் என்ன அங்கே நான் பார்க்குறேன்னா அதை நான் பதிவு செய்வேன். அந்த குற்றம் சாட்டப்பட்டு அவரிடத்திலிருந்து நான் வாக்குமூலம் பெறுவேன். சட்டப்படியான நடவடிக்கையை நான் எடுப்பேன் அப்படின்னு உடனடியாக எழுத்துப்பூர்வமான ஒரு நோட்டை கொடுத்தேன். இப்போவே எனக்கு நல்லா நினைவு இருக்குது. கொடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் அவரை விட்டுட்டாங்க. இதுதான் அன்றைக்கு உள்ள நிலைமை. இப்படி நான் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மிகச்சரியாக செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டம் மட்டுமல்ல, நான் அதற்கு பிறகு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாகவோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டராக இருந்த காலத்தில் நான் சொல்கிறேன், காவல் நிலையத்தை நான் ஆய்வு செய்வேன். ஆய்வு செஞ்சு கஸ்டடியை போய் பார்ப்பேன். அந்த கஸ்டடியில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். பல இடத்துல நான் பார்த்து அங்கே பார்த்ததை பதிவு செஞ்சுருக்கேன். அந்த அவங்களுடைய பதிவேடுகளில் அதுவும் கஸ்டடியில் யாராவது இருந்தாங்கன்னா உன்னை அடிச்சிருக்காங்களான்னு நான் கேட்பேன். இப்படிப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் நான் நடத்தி இருக்கிறேன். அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு கீழே வேலை பார்த்த இந்த ஆர்டிஓவோ சப் கலெக்டரோ, இந்த சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த தாசில்தார், அவர் தாலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அவருக்குமே நான் அறிவுறுத்தியிருக்கேன். பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறேன். அந்த அறிவுரைகளை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அடிக்கடி இந்த போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் நேரடியாக பார்வையிடுங்க. அங்கே கஸ்டடியில் யாராவது கைது செய்யப்பட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அந்த கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க.
கேளுங்க, அவங்கள அடிச்சிருக்காங்களா, துன்புறுத்தியிருக்காங்கிறதெல்லாம் கேளுங்க, பதிவு செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு நான் முடுக்கி விட்டு இருக்கிறேன். அப்படியாக செய்து நான் பெருமளவிற்கு நான் இந்த கஸ்டடியில் நடக்கக்கூடிய இந்த அடிப்பது, இந்த துன்புறுத்துவதை நான் பெரிய அளவிற்கு தடுத்து நிறுத்த நான் அறிவுறுத்தி அதை உறுதி செய்திருக்கிறேன். நான் சொல்லிட்டே போகலாம். இது குறித்து சரியாக நடவடிக்கை எடுக்காத அந்த காவல்துறை அலுவலர்கள் மீது கூட நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரைக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கடமையை, குறிப்பாக எளிய குடிமக்கள், இன்றைக்கு யார் பழக்கருப்பையா சொல்கிறாரு? யார் பழக்கருப்பையா? மூத்த அரசியல் ஆளுமை, அவர் சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர். அவர் குறிப்பிடுறாரு ஒரு ஊடகத்தில், நேற்று ஒரு செய்தியை நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நம்முடைய இது போன்ற அந்த திருட்டு வழக்குகளில் நம்முடைய காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லைங்க. அப்படி நடவடிக்கை எடுத்தால் 3 நிலையில் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று, அரசியல் ஆளுமைகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம். அந்த அரசியல் ஆளுமைகளுக்கு பயந்து, அரசியல்வாதிகளுக்கு பயந்து இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை மாற்றம் செஞ்சிடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்கங்கிற அந்த ஒரு பயம் இருக்குது, அதனால் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவர்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு, அவர்களுக்கு வேண்டியவர்கள் யாராவது இருந்தால், அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள் வேண்டியவர்கள் இருந்தால் அவர்கள் சொன்னால் உடனே செய்திருவார்கள். இந்த 2க்கு தான் செய்வாங்க. 3வது ஒன்று, அவர் சொல்கிறாரு, பணத்தை கொடுத்தா செய்வாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது 3க்கு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இந்த திருட்டு வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கிறார் என்று மூத்த அரசியல் ஆளுமையாக விளங்கிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பல கருப்பையா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறார். இது ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடிய உண்மை. நம்ம சிறந்த ஆட்சி என்பது நம்முடைய காவல் நிலையத்தில் நாம் நம்முடைய குடிமக்களை எவ்வளவு கண்ணியமாக நடத்துகிறோம், நம்முடைய குடிமக்களுக்கு எவ்வளவு அந்த நிவாரணத்தை, அந்த நீதியை எவ்வளவு விரைவாக பெற்றுக் கொடுக்கிறோம். அங்கே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கவரை கூட சட்டப்படியாக நாம் எப்படி அணுகுகிறோம், எப்படி விஞ்ஞானபூர்வமாக இந்த விசாரணைகளை நடத்தி உண்மையை கண்டறிந்து இந்த குற்றம் செய்தவர்களை நாம் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறோம். இதுதான் சிறந்த ஆட்சியினுடைய அடையாளமாக, அறிகுறியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இது நிர்வாகத்தினுடைய அநீதியாக கருதப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இது நல்லது இல்லை. நானும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் வந்து கொண்டிருக்கிறது. அது மக்களுடைய மனதில் மாறாத ஒரு கரையாக மாறிவிடும். நீங்கள் அதிகாரிகளை நம்புகிறீர்கள், இன்னும் நேர்மையான அலுவலர்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய பணிக்காலத்தில் IAS IPS அலுவலர்களை மிகுந்த மரியாதைக்குரியவர்களாக நான் பார்த்திருக்கிறேன். தீரத்தோடு, நெஞ்சுரத்தோடு, நேர்மையாக, மனசாட்சியோடு செயல்படக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மரியாதைகள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அபூர்வமாக போய்விட்டார்கள். யாராவது நீங்கள் குறிப்பிட்டால் அவருக்கு நான் வணக்கம் செலுத்த நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு அதிகார அத்துமீறலில் ஈடுபடுறவங்க, லஞ்சம், ஊழல் இவைகளில் ஈடுபட்டு பெரும் சொத்துக்களை குவிப்பவர்கள் நிறைய பேர் நம்முடைய அதிகார தளத்திற்கு வந்து விட்டார். நான் சொல்கிறேன், கசப்பான உண்மை. இந்த அதிகார அத்துமீறல் செய்ய முடியாத ஒரு சூழல், இந்த லஞ்சம் ஊழலில் ஈடுபட முடியாத ஒரு சூழலை உருவாக்கிருங்க. ஒரு ஆளும் அரசியலுக்கு இங்கே வரமாட்டாங்க. இப்போ நம்முடைய இந்த அரசு அமைப்புகளில் பணி செய்வதற்கு வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு 5%, 10% பேர் தான் வருவாங்க. இன்றைக்கு அரசு பணிகளுக்கு சென்று விட்டால் அல்லது அரசியலுக்கு சென்று விட்டால் நாம் அதிகாரம் செலுத்தலாம், அத்துமீறலாம், ஆதிக்கம் செலுத்தலாம், லஞ்சம் ஊழலில் கோடியாக குவிக்கலாம் என்கின்ற அந்த ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய அரசியல் தளங்களும் ஆட்சி தளங்களும் இவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கிறது. இது 2ஐயும் நம்ம நீக்கிட்டோம்னா இந்த அரசியலுக்கு இவ்வளவு கவர்ச்சி இருக்காது. இதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம இளைஞர்களை கேட்குறதெல்லாம், தமிழக இளைஞர்களை கேட்குறதெல்லாம், இது குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பெறுங்க. இவங்கள்ட்ட அச்சம் இருக்குது, என் மக்கள் இது என் நிலம், இவங்கள்ட்ட அச்சம் இருக்குது. இந்த அச்சத்தை போக்குவது உங்களுடைய கடமை. அதை நோக்கி நான் என்னுடைய கடமை நான் சிறப்பாக செஞ்சுட்டேன். என் இளமை காலம் முழுமையும் நான் இந்த எளிய மக்களுக்காக, இவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்காக என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய நலனை நான் மறந்துட்டேன். தன்னலத்தை மறந்து இந்த ஏழை எளியவர்களுக்காகத்தான் நான் அதிகாரத்தை செலுத்தியிருக்கிறேன். அதனால தான் நான் இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் ஒரு டெப்டி கலெக்டர் நிலையிலேயே நான் முதல் பணியிலே என்னுடைய அலுவலகத்தில் அந்த ஒரு பலகையை வைத்திருப்பேன். ஒரு மாணவனா, சட்டக்கல்லூரி மாணவனா, நான் ஒரு 26 வயதில் அதை முடிச்சுட்டு
போனப்ப என்னை அறியாமல் என் நாட்டு மக்களை, என் சக குடிமக்களை நேசித்தவனாக, அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு நேர்மையான, ஒரு எளிய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக வந்தபோது நான் என் நாட்டு குடிமக்களை, நான் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து அந்த மக்களை எல்லையில்லாது நேசித்தேன். என் அதிகாரம் முழுமையும் அவர்களுக்காகத்தான் நான் பயன்படுத்தினேன். அதற்காக பல பேர் என் மேல் குற்றம் சொல்லுவார்கள். பல அலுவலர்களுக்கு என்னை பிடிக்காது, அது வேறு கதை. ஆனால் என் அதிகாரம், எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம், என் மக்களிடத்திலிருந்து வந்த அதிகாரம், அந்த எளிய மக்களிடத்திலிருந்து வந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்காக பயன்படுத்துவேன் என்றுதான் என் பணிக்காலம் முழுவதையும் நான் செயல்பட்டேன், நிறைவாக செயல்பட்டேன். இது போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த அஜித் குமார் போன்ற இந்த ஏழை இளைஞன் இங்கே கொல்லப்பட்டிருப்பது உண்மையிலேயே என் மனநிலையை பாதிக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். என்னிடத்தில் இந்த புகார் வந்திருந்தால் அதையெல்லாம் தடுத்து நான் ஒருவேளை அதிகாரத்தில் இருந்திருந்தால், இது போன்ற புகார் எனக்கு வந்திருந்தால் எவ்வளவு விரைவாக அந்த தடுக்க முடியுமோ அதை நான் தடுத்திருப்பேன். எனவே நிச்சயமாக இந்த அதிகார அத்துமீறல்களை, எளிய குடிமக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் நான் என் காலம் முழுவதும் நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். அதற்காக காயம்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காவல் கஸ்டடியில் ஏற்படுற மரணங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, இதில் பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள். அதாவது ஆட்சியாளர்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லக்கூடிய இந்த குறிக்கோள், என் நாட்டு குடிமக்களை காப்பதற்காக நான் ஆட்சித்தலத்திற்கு வந்திருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் தான் இதனுடைய தொடக்கம். நான் என்னை வளப்படுத்திக்கிறதுக்கு இல்லை, நான் சொத்து சேர்ப்பதற்கு இல்லை, நான் அதிகாரம் செலுத்துவதற்கு, ஆதிக்கம் செலுத்துவதற்கு, இந்த பொது சொத்துக்களை நான் அதிலே களவாடுவதற்கு, பொது சொத்துக்களை, இயற்கை கனிம வளங்களை சூறையாடி என்னை வளப்படுத்துவதற்காக நான் வரல. என் நாட்டினுடைய எளிய குடிமக்களை பாதுகாப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவருடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய உணர்வு அது வரணும். இது ஒரு ஆட்சித்தலத்தில் முதலமைச்சரோ, அமைச்சர்களோ அல்லது IAS IPS அதிகாரிகளோ அல்லது பிற அந்த காவல்துறை உயர் அலுவலரோ அவர்களுக்கு பெரும் விருப்பம் வரணும். நான் அதிகாரத்துக்கு வந்தது, நான் அதிகார திமிரை காட்டுவதற்கு அல்ல, சொத்து குவிப்பதற்கு அல்ல. இந்த எளிய மக்கள், என் நாட்டினுடைய சக குடிமக்கள், அவர்களை பாதுகாக்க, அவர்களுடைய நலனை பாதுகாக்க, அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த உணர்வு ஆட்சித்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்தாவே எல்லாம் சரியாயிடும். ஒரு முதலமைச்சர் நினைச்சால் அல்லது ஒரு அரசு நினைத்தால் இதை நிச்சயமாக இது போன்ற அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த முடியும். அதிரடியான இது போன்ற இந்த அத்துமீறல் நடக்கக்கூடிய காலத்தில் அந்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை தொடக்கத்திலேயே நீங்கள் எடுத்து நீங்கள் யாரென்று காட்டுங்கள். இந்த பிரச்சனை, இந்த அத்துமீறல் நின்று போய்விடும். இதுதான் நான் முதலிலே ஒரு ஆட்சியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விருப்பமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வர்றேன். இது ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இந்த பிரபலமான உச்சநீதிமன்ற இந்த பொது வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பிலே நெறிமுறைகள், விதிமுறைகள் மிக தெளிவாக உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு காவலர் இந்த கைது செய்கின்ற நேரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கடமையாற்றுகின்ற காலத்திலும் அவருடைய பெயர் அங்கே பெயர் தாங்கிய அந்த வில்லை பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெயர் தாங்கிய வில்லை, அவருடைய பெயர், அவருடைய பதவி அங்கே குறிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? இவர்களெல்லாம் யூனிஃபார்மில் இல்லை, சீருடையிலே இல்லை. சீருடை இல்லாத சாதாரண உடையிலே அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த அஜித் குமாரை கையாண்டு இருக்கிறார்கள், கொலை வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அங்கே அரசு மெமோ அது தயார் செய்யப்பட வேண்டும். அந்த ஆவணங்கள் முறையாக நீங்கள் யாரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்கின்ற விவரம் அது பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் யார், உங்களுடைய பதவி என்ன, எந்த நேரத்தில் கைது செய்திருக்கிறீர்கள், எந்த தேதியில் கைது செய்திருக்கிறீர்கள் என்ற அந்த அரசு மெமோவில் அது குறிப்பிடப்பட வேண்டும். அது நடத்திருக்கிறதா? இதில் FIR கூட பதிவு செய்யப்படாத ஒரு கொடூரம் தான் இங்கே இருந்திருக்கிறது. எனவே அந்த அரசு மெமோ நீங்கள் தயார் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உடனடியாக இந்த கைது செய்யப்பட்டவருடைய நெருங்கிய உறவினருக்கு நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும். அது மற்ற மாவட்டத்தில் இருந்தால் கூட ஒரு 7-8 மணி நேரத்திற்குள் இந்த தகவல் அவர்களுக்கு டெலகிராஃப் மூலமாக எவ்வளவு விரைவாக இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல முடியுமோ அப்படி கொண்டு செல்ல வேண்டும்.
ஒருவேளை நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். அதை போல அவர் ஒரு வழக்கறிஞரை வைப்பதற்கான உரிமையை அவருக்கு வழங்கிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு மருத்துவரை உடனடியாக நீ அனுமதித்து அவருடைய உடல் பரிசோதனை செய்திட வேண்டும். அதாவது நீ கைது செய்த காலத்தில், அதற்கு பிறகு விசாரணை காலத்திலும் அவர் மீது ஏதாவது காயம் அது போன்றவை ஏற்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் அந்த டிகே பாசு வழக்கிலே மிக தெளிவாக இந்த வரையுறைகள், நெறிமுறைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று, அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே பல்வேறு காலகட்டங்களில் நம்மளுடைய தேசிய மனித உரிமை ஆணையம் பல்வேறு காலகட்டங்களில் அது நெறிமுறைகளை சுட்டி காட்டியிருக்கிறது, விதிமுறைகளை சுட்டி காட்டியிருக்கிறது. இது போன்ற நிலைகளில் ஒரு குடிமகன் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு காவல்துறை அலுவலர் அவர் என்ன செய்திட வேண்டும் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல இத்தனையும் நடந்திட வேண்டும். அதெல்லாம் இந்த அஜித்குமாரினுடைய இந்த கஸ்டடி மரணத்தில் அது எதுவுமே செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. மொத்தமும் அத்துமீறல், அதிகார அத்துமீறல். எனவே இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த காவல் நிலையத்திலும் இந்த லாக்அப் அந்த இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது. நான் இப்போ சொல்கிறேன், சிசிடிவி கேமரா அதனுடைய கேமராவினுடைய இணைப்பு டிஎஸ்பிக்கு, இன்னொரு இணைப்பு எஸ்பிக்கு, இன்னொரு இணைப்பு டிஐஜிக்கு, இன்னொரு இணைப்பு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவர்கள் பார்க்கின்ற வண்ணம் அது இணைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன். எனவே முழுமையாக இப்படி ஒரு கைது செய்யப்படக்கூடிய காலகட்டத்தில் அந்த டிகே பாசு வழக்கில் சொல்லப்பட்டதும் தேசிய மனித உரிமை ஆணையத்தால் சொல்லப்பட்ட விதிமுறைகளை இவர்கள் கடைபிடித்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற இந்த கஸ்டடி மரணத்தை தடுத்திருக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. எனவே இன்றைக்கு நாம் சொல்ல விரும்புவது எல்லாமே, இங்கே சட்டத்தை பின்பற்றுகின்ற நிகழ்வுகள் மிக குறைவு. அத்துமீறல்கள், சட்ட மீறல்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது. நாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கல்லூரி கல்வியோ அல்லது உயர்கல்வியை வழங்குவதில் நாம் நிகரற்று விளங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் போட்டித் தேர்வுக்கு பயிற்சிகளை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு சிறந்த ஆட்சி என்பது இந்த மனித உரிமை மீறல் குறைந்திருக்கக்கூடிய ஆட்சி தான் மிகச்சிறந்த ஆட்சி. லஞ்ச லாவணியம் எங்கே குறைந்திருக்கிறதோ அதுதான் மிகச்சிறந்த ஆட்சி. ஊழல் எங்கே மிக குறைவாக இருக்கிறதோ அதுதான், ஊழல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் மிகச்சிறந்த ஆட்சிக்கான ஒரு அடையாளம். எங்கே எளிய மக்கள், விவசாயிகள், நெசவாளிகள், ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய மக்கள் எங்கே பயமின்றி உரிமை தளத்தில் அவர்கள் உயர்வாக உள்ள எழுச்சியோடு வாழ்கிறார்களோ அதுதான் உயர்ந்த ஆட்சியினுடைய அடையாளம். நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள், நாங்கள் இந்த மாணவர்களுக்கு உதவுகிறோம், அந்த மாணவர்களுக்கு உதவுகிறோம் என்று அவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருந்தால் நீங்கள் முதலில் செய்வது இந்த ஊழல், லஞ்ச லாவண்யத்தை எல்லாம் விட்டுவிடுவது, எளிய மக்களினுடைய உரிமைக்காக நீங்கள் களமிறங்குவது. நான் இன்றைக்கு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கடுமையான நடவடிக்கை இதுபோன்ற நேர்வுகளிலே நீங்கள் எடுக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இதை கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆட்சியினுடைய அடித்தளம் அது அசைந்து போய்விடும் என்பதுதான் உண்மை. எனவே அப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். எனவே நீங்கள் கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால் காவல்துறையினர் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை உங்களுக்கு கொண்டு வருவார்கள் என்பது மட்டுமல்ல, மக்களுக்கு எதிரான அத்துமீறல்களிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மகத்தான தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த மக்கள்தான் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நம்பிக்கை பொய்யாகாமல், அவர்களுடைய நம்பிக்கையை மெய்யாக்குகின்ற வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஆட்சித்தளத்தில் பணிபுரிந்தவன், பயணித்தவன் என்கின்ற வகையில் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையில் நீங்கள் உங்களுடைய பல வேலைகளுக்கு மத்தியில் எங்களது மாற்றம் ஊடகத்திற்காக உங்களது மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் மாற்றம் ஊடகத்தினருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நேர்மை ஐஏஎஸ் அகாடமி என்னால் தொடங்கப்பட்ட பயிற்சி மையம் மதுரையில் தற்போது இயங்குகிறது. இதனை ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் திருநங்கையர்களுக்காகவும் நான் தொடங்கியிருக்கிறேன். இந்த பயிற்சி மையம் இன்றைக்கு மிகச்சிறந்த பயிற்சியை இந்த ஏழை மாணவர்களுக்காக அளிக்கிறது. மிகச்சிறந்த அனுபவமிக்க ஏராளமான எண்ணிக்கையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்களை உருவாக்கிய ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஆதரவை பெற்று அவர்களோடு இணைந்து மிகச்சிறந்த பயிற்சியை நேர்மை ஐஏஎஸ் அகாடமி அளிக்கிறது. எனவே ஏழை எளிய மாணவர்களே, நீங்கள் வந்து சேருங்கள், பலன் பெறுங்கள். குறைந்த கட்டணம், மிக குறைந்த கட்டணம், எனது நேரடி கண்காணிப்பு, மிகச்சிறந்த ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதல், மிகச்சிறந்த பயிற்சி. யாரெல்லாம் எளிய பின்புலத்தில் இருந்தாலும் நாங்கள் ஐஏஎஸ் அலுவலராக ஆக வேண்டும், நாங்கள் ஐபிஎஸ் அலுவலராக ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களோ, வாருங்கள். நேர்மை ஐஏஎஸ் அகாடமி மதுரையில் இயங்குகிறது. அதில் சேருங்கள், பலன் பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.